அனைவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை, நீ கர்த்தரை கோபப்படுத்தி உன் பிரச்சனை அதிகமாக்காதே. கர்த்தரை பிரியப்படுத்தி அதுல இருந்து வெளியே வா. அதாவது மனுஷன் தள்ளுனா கத்தட்ட போலாம், கத்த தள்ளுனா 40 வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்கிட்ட. கடைசியில் எப்படி ரிசல்ட் இருக்கு தெரியுமா? இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே சுத்தியே அழிச்சிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிடாதுன்னா கோபப்படுத்திடாத. அவர் தான் உன்னை பாதுகாத்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேர அவர் தான் கொண்டு போகிறார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வார்த்தைகளினாலே, நம்முடைய சிந்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே நம்மை வழிநடத்துகிற தேவனை கோபப்படுத்துகிறோமா? அல்லது கர்த்தர் தருகிற வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதை நம்முடைய உள்ளத்திலே காத்து நம்முடைய உதட்டிலே நிலைக்கப்படி கொண்டிருக்கிறோமா? இல்ல வேற அந்நிய சத்தங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. நம்பிக்கை ரொம்ப டவுன் ஆகுதா, உங்க வாயிலே அவிசுவாச வார்த்தை வருதா, அவ்வளவுதான், இனி முடிஞ்சது. நமக்கு தெரியும்லாங்க நம்ம என்ன நினைக்க வேண்டாம் பேசுறோம். உடனே அந்த வார்த்தை எந்த வசனம் உங்களோட பேசுனது அதை திரும்ப கேளுங்க. அதை திரும்ப அந்த காலத்துல எல்லாம் திரும்ப போட்டு கேட்க முடியாது. அவங்க நோட்ஸ் எடுத்தா பார்க்க முடியும். அதுக்கு முந்தின காலத்தில் நோட்ஸும் கிடையாது. என்ன சொல்றாங்களோ அது அவங்க மனசுல, அதனாலதான் நீ படுக்கும் போது, நீ எழுந்திருக்கும் போது, நீ நடக்கும் போது எதுக்கு அந்த வசனத்தை என்ன பண்ணிடாத, மறந்துடாது. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதிகள், இந்த வசதிகள் இஸ்ரவேலுக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க பாதி பேர் போயிருப்பாங்க. பல வாசல்களை திறந்து தந்தோம். அன்னைக்கு தாவீதுக்கு யாருமே எழுதி கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் எப்படி இந்த வாக்கியம் கிடைச்சது தெரியுமா? அவரை பிரியப்படுத்தினாங்க. தாவீது எதுல போக்கஸ் பண்றாருன்னா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க.